ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி விரதத்துக்கு சொல்லும் கதை. ஸ்ரீ வரலட்சுமி விரத கதை. ஒரு சமயம் கைலையில் தேவாதி தேவர்களும் தவ முனிவர்களும் கூடியிருந்தனர். அச்சமயம் அகில நாயகி பார்வதி தேவியானவள் ஈஸ்வரரை நோக்கி, தேவா, இவ்வுலகில் சகல பாக்கியமும் ஸ்திரீகளுக்கு தரக்கூடிய விரதம் எது என கேட்டாள். உடனே ஈஸ்வரர், அதுதான் வரலட்சுமி விரதம் என சொல்லி அதை பற்றி விவரிக்கலானார். ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷம் பௌர்ணமிக்கு முதல் வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த நோன்பு இருக்க வேண்டும் என சொல்ல, சங்கரியானவள், பூர்வ காலத்தில் இந்த நோன்பு பலன் பெற்றவர் விவரம் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என வேண்டினாள். ஈஸ்வரர் சொல்லலானார். மகத தேசத்தில் குண்டனபுரம் எனும் ஊரில் செல்வ வளமையுடன் ஜனங்கள் வசித்து வந்தனர். அங்கு சாருமதி என்னும் ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தாள். அவள் தன் கணவனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் அன்புடன் பணிவிடைகள் செய்து அனைவரும் மகிழும் வண்ணம் அன்பு நெறியில் இல்லறம் நடத்தினாள். சாருமதியின் இந்த பண்பான பாங்கில் மகிழ்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயானவள் சாருமதியின் கனவில் தோன்றி, ஓ சாருமதி, உனக்கு நான் அனுகிரகம் செய்ய போகிறேன். ஆவணி பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜை செய்தால் நீ கோருகின்ற வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்ல, சாருமதி, நமஸ்தே சர்வலோகானாம் ஜனன்மே புண்ணியமூர்த்தயே சரண்யே திரிஜகத்வந்தியே விஷ்ணு வக்ஷஸ்தலாலயே என துதித்து சந்தோஷம் அடைந்தாள். அந்த கனவை அனைவரிடமும் சொன்னாள். அனைவரும் மகிழ்ந்து வரலட்சுமி விரத நாளுக்காக காத்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. லக்ஷ்மி அருளிய விதமாக சாருமதியும் வீட்டு பெண்களும் கூடி வீட்டை கோமியத்தால் மெழுகி அலங்கார மண்டபத்தில் வரலட்சுமியை கலசத்தில் ஆவாகனம் செய்து பக்தியோடு சக்திக்கேற்ப சம்பூர்ணமாக அநேக துதி செய்து 9 முடி நோன்பு கயிறை வலது கரத்தில் கட்டிக்கொண்டு அநேக பட்சண பலகார நைவேத்தியங்கள் படைத்து பிரதட்சண நமஸ்காரங்கள் செய்தனர். இப்படி ஒரு பிரதட்சணம் செய்யும் பொழுது அந்த ஸ்திரீகளின் கால்களில் கல் கல் என சப்தம் கேட்க காலை பார்த்தனர். அவர்கள் கால்களில் சலங்கை முதலான ஆபரணங்கள் தோன்றியிருந்தது. இரண்டாவது பிரதட்சணம் செய்யும் போது அனைவரது கைகளிலும் நவரத்ன வளையல்கள், கங்கணங்கள் ஆகியவை ஜொலித்தன. மூன்றாவது பிரதட்சணம் செய்யும் பொழுது சர்வ அலங்கார ஆபரணங்களுடன் திகழ்ந்தனர். இவர்களது இல்லம் தங்க மயமாகி ரத கஜ துரக பதாதி வாகனங்களுடன் செல்வங்கள் பரிபூர்ணமாக நிறைந்தது. அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் சாருமதி அன்புடன் நைவேத்தியத்தை அளித்தாள். அனைவரும் சாருமதியை பாராட்டி ஆசிர்வதித்தனர். இந்த விரதத்தை எல்லா சாதியினரும் செய்யலாம். இந்த கதையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் லக்ஷ்மியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். சகல காரியமும் விஜயமாகும். அம்பிகையே, உன் திருப்பாத கமலங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரங்களை இந்த பூ அச்சதை மூலம் சமர்ப்பிக்கின்றேன். ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி, ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி. பவிஷ்யேத்ர புராண பார்வதி பரமேஸ்வர சம்வாத ஸ்ரீ வரலட்சுமி கதா சம்பூர்ணம். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி கதை பார்த்தோம். நான் முதலையே வரலட்சுமி பூஜை விதானம் போட்டிருக்கேன். எல்லோரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.